என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் நல்வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, சங்கீதத்தின் புத்தகத்தில் 147வது அதிகாரத்தில் 6வது வசனத்தின் முதல் பகுதியில் கர்த்தர் சாந்த குணம் உள்ளவர்களை உயர்த்துகிறார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். யாரை கர்த்தர் உயர்த்துகிறார்? சாந்த குணம் உள்ளவர்களை கர்த்தர் என்ன செய்கிறார்? உயர்த்துகிறார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதை கவனித்து பாருங்கள். சாந்தம் என்று சொல்லும் பொழுது அது எதை காட்டுகிறது என்று சொன்னால், தாழ்மை உள்ளவர்களை அது குறிக்கிறது. பாருங்கள், தங்களை தாழ்த்துகிறவர்கள், தேவ சன்னிதானத்தில் தங்களை தாழ்த்துகிறவர்கள், அதே சமயத்தில் தங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட உயர்வான நிலையில் போய் அடைந்தாலும் அவர்களுக்குள் அந்த தாழ்மையானது காணப்படுவதை நாம் பார்க்க முடியும். பாருங்கள், ஆனால் சில பேருடைய வாழ்க்கையில் நாம் பார்க்க முடியும், பெருமை அவருடைய வாழ்க்கையிலே தலைவிரித்து ஆடுவதை நாம் பார்க்க முடியும். படித்து விட்டேன் என்கிற பெருமை, நல்ல வேலையில் போய் அமர்ந்து விட்டேன் என்று சொல்லி சில பேருக்குள் பெருமை, இன்னும் சில பேருக்கு தங்களுடைய குடும்ப பின்னணியை குறித்த மிகப்பெரிய ஒரு பெருமை காணப்படும். பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். ஆனால் அதே சமயத்தில் சாந்த குணம் உள்ளவர்களை கர்த்தர் என்ன செய்கிறார்? உயர்த்துகிறார். பாருங்கள், அருமையான மகனே, அருமையான மகளே, நீ வளர்ந்து வர உனக்குள் சாந்த குணமும் வளர்ந்து வர வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். அப்படி நீ சாந்த குணத்தில் வளர்ந்து வர கர்த்தர் உன்னை மென்மேலும் உயர்த்த ஆரம்பிப்பார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.